கோவையில் தினமலர் நாளிதழ் சார்பில் 24 ஆசிரியர்களுக்கு லட்சிய ஆசிரியர் 2014க்கான விருதுகள் வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தினமலர் நாளிதழ் சார்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. மாணவர்களின் நலனில் ஆசிரியர்கள், சமுதாய முன்னேற்றத்தில் ஆசிரியர்களின் பங்கு, மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறும் கருத்துகள் உட்பட பல்வேறு தலைப்புகளில் ஆசிரியர்கள் கட்டுரை எழுதியிருந்தனர். இதில் 24 கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இதையடுத்து கோவையில் நடந்த விழாவில் சிறப்பாக கட்டுரை எழுதிய 24 ஆசிரியர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஞானகௌரி லட்சிய ஆசிரியர் விருதை வழங்கி பாராட்டினார். இந்த விருதை பெற்றது மனமகிழ்வாக இருப்பதுடன் மேலும் பல லட்சிய மாணவர்களை உருவாக்குவதற்கு பெரும் உற்சாகத்தை அளிப்பதாகவும் விருது பெற்ற ஆசிரியர்கள் பெருமிதம் தெரிவித்தனர். இன்றைய மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியராகிய நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற தலைப்புல தான் நான் ஒரு மிகச்சிறந்த கட்டுரை எழுதினேன். தினமலர் நாளிதழுடைய லட்சிய ஆசிரியர் 2014 அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. லட்சிய ஆசிரியர் விருதை ஆசிரியர்களுக்கு தினமலர் கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இது எங்களுடைய கல்வி பணியை மிக சிறப்பாக செய்வதற்கும் இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதுக்கு தினமலருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. லட்சிய விருதால் வீட்டில் மட்டுமின்றி சமூகத்திலும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். லட்சிய ஆசிரியர் அப்படின்றது லட்சியத்தோட தான் நாங்க பள்ளிக்கு வரோம். ஆனா அந்த லட்சியத்தை எழுத்துப்பூர்வமா எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க லட்சிய ஆசிரியர். இந்த விருது கிடைத்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப இந்த லட்சிய ஆசிரியர் இதான் வரும்போது எங்க வீட்டுக்காரி இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர் எடுத்து என் வைஃப் இன்னைக்கு ஸ்கூலுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம், வீட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்ச போது நம்ம எல்லா இடத்துலயும் நல்ல சிறப்பா செய்யலாம். பணியில சேர்ந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கான சேவைகளை பள்ளியில மாணவர்களுக்கு சமுதாய சிந்தனை ஏற்படுத்தணும் அப்படின்ற விதத்துல பல வேலைகள் பண்ணதுனால எனக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. கல்வியை கடந்து மாணவர்கள் வாழ்வில் வெற்றி பெற தேவையான உற்சாகத்தை ஆசிரியர்கள் அளிக்க வேண்டும் என்று விழாவில் கேட்டுக் கொள்ளப்பட்டது.